வணக்கம். விஜயண்ணா விஜயண்ணா அண்ணா விஜயண்ணா, நான் உங்களை பார்க்கணுண்ணா. அண்ணா நான் பார்க்கலன்னா செத்துருவேண்ணா. அண்ணா உங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணணுண்ணா. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? அண்ணா நான் உங்களை பார்க்கணுண்ணா. ஆனால் உங்களை பார்க்கலன்னா அவ்வளோதாண்ணே. அண்ணா அண்ணா நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் எங்களெல்லாம் பாதுகாக்கிறோம் நீ. ஆனால் இப்போ பாதையை காக்கலைன்னா என் பிள்ளைய காணும்னா 4 நாள் ஆச்சுன்னா பார்த்துட்டு அப்படின்னு புலம்பினது ஒரு சகோதரி. சேலத்தில் அயோத்தியம் பட்டணத்தில் ஒரு சகோதரி கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா, ஜாதி விட்டு ஜாதி அப்படின்னு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களாம். சரி, அது விடுங்க, அது தனிப்பட்ட கருத்து. அதை யாரும் எதிர்க்கவோ அல்ல அதை பற்றி கருத்து சொல்லவோ நம்ம நிற்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனோட தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இந்த சேலத்தில் அயோத்திய பட்டணத்தில் இருக்கிற அந்த பெண் பல பிரச்சனைகளை சந்திச்சுன்னு வராங்க. 4 நாளாக குழந்தைய காணோம். விஜய் அண்ணா கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பல போராட்டம் பண்ணிட்டோம், காரியங்கள் ஒன்றும் இல்லை. போலீஸ்காரங்க கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்களாம். விஜய் அண்ணனோட ஆட்சி சூப்பராக போகுது. அதுவும் குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு A கிளாஸ் டாப் ஹை லெவலில் போகுது. ஆனால் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் சின்ன பிள்ளைங்களை பக்கான்னு சொல்லுவார். ஓட்டு வாங்கின பிறகு அவருக்கு என்ன போச்சு? அவர் பட்டு வேட்டி பட்டு சட்டையை போட்டுக்கின்னு நல்லா போய் பாசிசமாக பாயாசம், நாங்கள் பாயாசம் ஊற்றுவாங்க பொழுது இலையில், அந்த பாயாசத்தை சாப்பிட போயிருப்பார். இப்படி தாங்க போகுது நாட்டுடைய நிலைமை. அந்த சகோதரி அழுதுன்னு இருக்கிறாங்க. இதில் வேற அந்த பக்கத்தில் இருக்கிறானுங்க பாருங்க, சில முட்டா பசங்க. அந்த பையனுக்கு 5 வயசோ 6 வயசோ ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு எடுத்துன்னு போயிட்டு இந்த டிவிகே கட்சி துண்டும் ஐடி கார்டு, அவங்க அம்மாவுடைய ஐடி கார்டை போட்டு விட்றானுங்க. என்னங்க வேடிக்கை காட்டிருக்காங்க? என்ன வேடிக்கை காட்டுறானுங்க? வயிறு எரியுதுங்க. சின்ன பசங்களை இன்னும் கெட்டு குட்டிச்சவராக்குறானுங்க. ஒரு தாய் தகப்பன்களே இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சினிமா மோகத்தில் போனால் பிள்ளைங்களுடைய படிப்பு என்ன ஆகுன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காத இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத, ஒரு உணர்வு இல்லாத தாய் தகப்பன் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எவ்வளோ பெரிய முட்டாளாகிறாங்க தெரியுங்களா? இந்த வார்த்தையெல்லாம் களிமா பேசுகிறேன்னு மன்னிச்சிருங்க, இதுதான் உண்மை. சினிமா மயத்தில் நீ விழுந்த நீ போ, அந்த சின்ன பிள்ளைங்களை என்னத்துக்கு அப்படி போட்டு விடுற? உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா? அந்த சகோதரி புலம்புறாங்க. 4 நாள் ஆச்சு அந்த குழந்தைய காணாது போயிட்டு. விஜயனை தேடி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்னு அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்க்க போகிறாரு.